யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. மிஸ்டர் பிளாக், சொல்லுங்க. அப்பா என்ன ஒரு வார்த்தை, அப்படியே காதுல தேன் வந்துல்லப்பா இது. எதுக்கு? இல்ல, ஃபோன் பண்ணா எப்பவுமே ஃபோன் எடுக்க மாட்டீங்க. எனக்கு உங்க நம்பர் தெரிஞ்சு நான் நிறைய டைம் இது வரைக்கும் கால் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நான் கால் பண்ணும்போது அது மிஸ்டு கால தான் உங்க நம்பர்ல சேவ் ஆயிருந்திருக்கும். முதல் தடவையா எடுத்து பேசியிருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா ஃபோன் கையில் இருந்துச்சு, தெரியாம அட்டன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிதான். நான் எப்படி திரும்ப நினைச்சேன், தெரியாம கைப்பட்டுச்சா இல்ல என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். எனக்கு எதுக்கும் ஞாபகம் வரணும்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத என்ன? அதான் பைத்தியக்காரி நான் சொல்லாம இருக்கக்கூடாது. அப்படி சொல்லாம பேசினா ஒன்னாலையும் பொறுமையா இருக்க முடியாது, அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் ஓவரா பேசாத என்ன? எதுக்கு கால் பண்ணியோ அதை மட்டும் சொல்லு. அது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஆமா, மிஸ்டர் பிளாக் எங்க இருக்காரு? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? அது சும்மாதான். அதான் நானும் கேக்குறேன், நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? ஏன் நான் எங்கேயாவது இருந்தா நீ வந்து பார்க்க போறியா என்ன? ஓ, மிஸ்டர் பிளாக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? மிஸ்டர் பிளாக் கிளைண்ட பார்க்க வர்ற மாதிரி நானும் கிளைண்ட பார்க்க வரேன்னு பொய்யா சொல்ல முடியும்? ஏய், என்ன? நான் உண்மையாதான் கிளைண்ட பார்க்க வருவேன்னா நான் இதுக்கு உன்னை பார்க்க வர்றதுக்காக போய் சொல்லணும்? நம்பிட்டேன்னா? நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. சரி சரி, நீங்க சொல்லுங்க. உங்க வாயு உங்க உருட்டுங்கன்னு. சரி, இப்ப நீங்க சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. அந்த ஐடியாவை நான் வேணும்னா நடைமுறைப்படுத்தட்டுமா? என்ன ஐடியா சொன்ன? எந்த ஐடியாவை நீ நடைமுறைப்படுத்த போற? நீங்க தான் சொன்னீங்களே என்னை வந்து பார்க்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? பிளாக், மிஸ்டர் பிளாக். ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி வளர்ற? அது எப்படி முடியும்? மிஸ்டர் பிளாக், சும்மா ஏதாவது கேட்காதீங்கன்னு. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரீசனால அப்படியே பார்க்க வந்துட்டேன் அப்படின்னா. ஏய், என்ன? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். ஒருவேளை நான் வந்து உங்களை பார்த்துட்டேன் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. ஏய் பைத்தியக்காரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொன்ன. நீ ரோட்ல நிப்ப, நான் அப்படி போகும்போது வரும்போது பார்த்துருப்பேன். ஆனா இப்போ நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். ஆஃபீஸ்க்குள்ள நீ எப்படி வருவ? இங்க உங்க அக்காவே யாரோ மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீலாம் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு நந்தினி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. இங்க பாருங்க பிளாக், சவாலாவே எடுத்துக்கிறேன். ஒருவேளை நான் அப்படியே ஆபீஸ்க்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ வரமாட்ட, அது எனக்கு தெரியும்னா. இங்க பாருங்க, பெட்டு கட்டலாமா? பெட்டு கட்டினாதான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும், புரியுதா? நான் இப்போ உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பவும் போல உன்கிட்ட பேசுவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் இல்லைன்னா என்னால வர முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கீங்க. அதுவும் நான் ஏதோ ரோட்டு பக்கம் நின்னதுனால தான் உங்களால பார்த்துட்டு போக முடிஞ்சிச்சா? நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், அப்படிலாம் என்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. இப்போ நீங்க சொல்லியிருக்கிறது சவாலான விஷயம் தானே. எங்க அக்கா யாரோ மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு வரதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான்ல. அதனால தான் நானும் சொல்றேன், இந்த விஷயத்த நம்ம பெட்டாக தான் எடுத்துக்கணும். சொல்லுங்க, நான் ரிஸ்க் எடுத்து உங்களை வந்து பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை எனக்கு என்ன கொடுப்பீங்க? சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசாத. சரி, அப்படியே நீ வர அப்படின்னா நான் எப்பவும் போல பேசுவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. முடியாதுனா? எனக்கு ஒன்று கொடுங்க. கொடுங்களா? ஆமா, கொடுங்க தான். பைத்தியக்காரி, என்ன பேசுற? மொத்தம் ஒன்று நான் கேட்கும் நேரத்தில் ரத்தத்துல சூடேறும். மொத்தத்தையும் நான் கேட்க ஏங்குறேன், என் நெஞ்சம் காத்தில் பறக்கும். உன்னுடைய காலடியில் ஐயோ நான் விழுந்து கிடப்பேண்டா. நீ எனக்கு இல்லைன்னா அம்மாடி என் உசுர விடு வேண்டா. முத்தம் ஒண்ணு நான் கேட்கும் ரத்தத்துல சூடேறும். மொத்தத்தையும் நான் கேட்க என் நெஞ்சம் காத்தி பறக்கும். உன்னுடைய காலடிய ஐயோ நான் விழுந்து கிடப்பேண்டா. மிஸ்டர் பிளாக், ஆர் யூ தேர் இன் லைன்? ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதா? கேக்குதா? ஓஹோ சார், அப்படி வரீங்களா? அப்ப இவ்வளோ நேரம் டவர் இஷ்யூவா இருந்துச்சா மிஸ்டர் பிளாக்? நான் பேசுறது கேட்டிருக்காதே. ஆமா ஆமா, கேக்கலன்னா இவ்வளவு நேரம் என்ன பேசுன?
அதுவா? நீங்க எத்தனை தடவை ஹலோ ஹலோன்னு கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இங்க பாருங்க, ஒழுங்கா உங்களுக்கு நான் அன்னைக்கு கொடுத்தல பேனா மொத்தம் அதை ரிட்டர்ன் கொடுங்க. ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசுற? இப்போ இந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? என்ன பார்த்தா மிஸ்டர் பிளாக்குக்கு குறை சொல்ற மாதிரியா இருக்கு? ஏய், இங்க பாரு, அன்னைக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்ன உடனே உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னது என்னோட தப்பு தான், புரியுதா? அது தெரியாம நடந்த தப்பு. நான் அதுல சம்மந்தப்பட்டிருக்கேன்றதுனால சாரி வேணா கேட்டுக்கிறேன்னா அந்த டாபிக்கை ஒழுங்கா விட்டுரு. இல்லையே, எனக்கு அது தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உங்க ஃபேஸ் இருந்துச்சு. ஆனா வெளியில சொல்லாம மிஸ்டர் பிளாக் ஏதோ மறைக்கிற மாதிரில இருக்கு. இங்க பாரு, பைத்தியக்காரி பைத்தியக்காரி, போனை வைக்க ஒழுங்கா. இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னால வர முடியாது, பொடி. வந்துட்டா சொல்லுங்க, வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், புரியுதா? மிஸ்டர் பிளாக், நீங்க திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை விடாம ஒரே வார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். வந்துட்டா என்ன தருவீங்க? சரி, உங்களால எதுவும் தர முடியல அப்படின்னாலும் நான் கொடுத்த பேனா மொத்தத்தை திருப்பி தாங்க. அதை உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு தெரியுமா? ஸோ அதனால ரிட்டர்ன் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் சரியா போயிடும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால மாதிரி மாதிரியா இருக்கிறத சரி பண்ணிக்கலாம் மிஸ்டர் பிளாக். எப்படி போனை கட் பண்றேன்? சரியான பைத்தியக்காரி, பேசி பேசி ஆள ஒரு மாதிரி ஆக்கிடுவா போல. இப்பதுக்கு பேர் தான் லவ்ல பேசுறதோ. நல்லதா இருக்குல்ல? நீ எனக்கு இல்லைன்னா அம்மாடி என் உசுர விட வேண்டாம். கடையில கண் முழிச்சு அத என் முட்டைக்கண்ணியே, இருடி கொஞ்ச நேரம் எழுதிட்டு வரேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த எழுதுற வேலையை எப்படா முடிப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பேப்பர் பேனாலாம் கையில் எடுக்க முடியாதான்னு தோணுச்சு. அப்படி விட்ட வாழ்க்கையை திரும்ப ரிமைண்ட் பண்ணுற மாதிரி திரும்ப பேனா பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் எழுதுறது பத்தாது அவன் எழுதுறான், அவன் எழுதுறது பத்தாது இவன் எழுதுறான், என்ன நினச்சிட்டு இருக்குதுங்க? ஆமாம், இந்த முட்டைக்கண்ணி தான் அவனை வேணான்னு சொல்லிட்டாலே. அப்படி இருக்கும்போது அவன் பாணியில் இவன் என்ன எழுதிட்டு இருக்கா? கார்த்தி, எல்லா பணக்காரங்களை போலதான் நீயும் பழகுறன்னு நினச்சேன்டா. ஆனால் என் அம்மாவோட பாசத்தை நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பத்தியா, அப்போவே உன் மனசு புரிஞ்சிருச்சு. என் மனசுல நீ ஆழமா பதிஞ்சிட்ட தெரியுமா? ஆனா இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லதான் எனக்கு தைரியம் வரல. என் மனசுல இருக்கிறத இந்த லெட்டர்ல எழுதி வச்சிடுறேன். நீ என்னை பத்தி லெட்டர்ல தானடா எழுதுற. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எழுதவே பிடிக்கல அப்படின்னாலும் என் கார்த்திகை பிடிக்குன்றதுனால நான் எழுதுறேன்னு. இங்க பாருடி முட்டைக்கண்ணி, காலையில வந்து வேலை பார்க்கணும்டி. இப்படி லெட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தா என்னடி பண்றது? இந்த லெட்டர்லாம் வீட்டுல எழுத வேண்டியதானடி? இந்த சித்தி திட்டுவாங்கடி, கம்மனு இரு. எனக்கு தோணும் போது தானே எழுத முடியும். உங்க சித்திக்கு பயப்படுற, ஆனா கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு பயப்பட மாட்டேன், அப்படிதானே? எல்லாரும் என்கிட்ட எதையோ எதிர்பார்த்தாங்கடா. ஆனா நீ மட்டும்தான் என்னோட பாசத்தை எதிர்பார்த்திருக்க. நீ மட்டும்தான் கார்த்தி எனக்கு எப்படி அன்பை கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். இந்த உலகத்துல எத்தனையோ பாசம் இருக்கு. அந்த பாசத்தோடலாம் போட்டி போட்டிருந்தா உன் பாசம் எனக்கு அதிகம் தெரிஞ்சிருக்காதுடா. ஆனா நீ எங்க அம்மா பாசத்தோட போட்டி போட்ட பத்தியா, அங்கதான் நீ ஜெயிச்சிட்ட கார்த்தி. சின்ன வயசுல நான் இழந்த அந்த அம்மா பாசத்தை உங்ககிட்ட இருந்து எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நீ நினைச்ச பத்தியா, அதை விட பெரிய கிஃப்ட் என் லைஃப்ல எதுவுமே இருக்க முடியாதுடா. உன்னை ஒரு பணக்காரனா திமிரு பிடிச்சவனா பார்த்த என் கண்ணுக்கு உன் பின்னாடி இவ்வளோ பெரிய அன்பு தெரியாம போயிடுச்சடா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் கார்த்தி. என்னால் உன்கிட்ட வந்து பேச முடியலனாலும் என் மனசு முழுக்க இப்போ நீ மட்டும்தான்டா இருக்க. இனிமே நீ தான் எனக்கு எல்லாமே. மற்றவங்க 1000 சொன்னாலும் சரி, இந்த பவித்ராவுக்கு நீ செஞ்சது என்னன்னு இப்போ புரியுதுன்னு. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசியிருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ என்னை மன்னிச்சிட்டேன். இன்னும் எழுதுவேன், நிறைய எழுதுறேன்னு. கடவுளே, ஒரு முடிவு வராது போலயே. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பேர் சொல்கின்றாய், அடுத்த நிலைதான் என்ன? அவள் இந்த வருவாளா, புயல் இன்று அவள் வருவாளா, என்னுடைந்து போன நெஞ்சு முட்டை வைக்க அவள் வருவாளா, கட்டழகை கண்டவுடன் கண்ணில் இல்லை உறக்கம், வெள்ளையான சிவப்பண்ணு 2 சண்டை பிடிக்கும், காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம், ஸ்மித்தாய் செல்லும் பிளபிஸ்டிக் அவள், நெஞ்சை அல்லும் டால்பி சவுண்ட் அவள், ஆஹா திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா. யாரை தேடி வர்றதுக்காக நீங்க விட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ மை காட் ஜி, இப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்க பிளேஸ்க்கு வரலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்கண்ணா. எப்படி என் பிளேஸ் ஆகாசத்துல இருக்கா? ஏதாவது ஏதோ மேல தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு.
அது ஜி, அது சும்மா சும்மா ஏதோ மேல தூசி மாதிரி இருந்துச்சு. ஆபீஸ் சுத்தபத்தமா இருக்கணும்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியது என் கடமை தானே. அதான் மேல ஏதாவது தூசி இருக்கான்ட்டு அப்படியே சூ சூன்னு. உருட்டுங்க ஜி, உருட்டுங்க. உங்க வாய் உங்க உருட்டு யாரு கேட்க போறா? நேத்து ஒரு புள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு போயிடுச்சு. என்னாச்சுன்னு கண்டுக்கிட்டீங்களா? ஜி, அதிர்ச்சி ஆயிட்டீங்களான்னு தெரியும் ஜி. ஓரமா நின்று பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏதாவது ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலான்னு ஆம்புலன்ஸுக்கு கூட டயல் பண்ணி தான் ஜி வச்சிருந்தேன். ஐயோ, நீலாம் மனுஷனாயா? சொல்ல நீயா மனுஷனா? எவ்வளோ நம்பியிருப்ப ஒன்னெல்லாம். ஜி, அதே நம்பிக்கை தானே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் வச்சிருந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க ஜி, உங்களுக்கு உண்மையா இருக்குன்னு அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா, இல்ல அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு உங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா? ஆனா நான் எல்லா இடத்துலயும் உங்களை காப்பாத்திக்கிட்டு மட்டும் இருந்தேன் ஜி. இப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு நேத்தி கூட சொன்னல ஜி. கௌதம வாடா போடான்னு பேசும்பொழுது அப்படி பேசாதீங்க ஜின்னு. ஏன் இவ்வளோ லென்த்தா சொல்றதுக்கு? இவன் டாக்டர், இவன் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு போனானே. இப்ப கூட வாடா போடான்னு பேசுறீங்க ஜி. சிசிடிவில எங்கேயாவது நோட் ஆயிட போகுது ஜி. எனக்கு தெரியும், இந்த ரூம்ல சிசிடிவி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்திருக்கு உங்களை கழுவி கழுவி ஊத்துறதுக்கு. ஓ மை காட் ஜி, ஆனா தப்பு என்னோடது இல்ல ஜி. உங்களை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிருக்கேன். அதை ரியலைஸ் பண்ணீங்களா? ரியலைஸ் பண்ணி கிழிச்சாங்கன்னு நேற்று மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? கௌதம் காப்பாத்திடுவான்னு நான் நம்பிக்கையில தான் ஜி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தேன். ஆம்புலன்ஸ்க்கு வேற சொல்லி வச்சிருந்தேன். நம்புங்க ஜி. என்ன நம்பரை காட்டுட்டுமா? இங்க பாருங்க சஞ்சய் சார், ஃபைனலா உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். பேசலாம் ஜி. ஃபைனலா பேச போறோம் அப்படின்னா ஏதாவது ரிசைன் பண்ணிட்டீங்களா ஜாப? அவ்வளோ பெரிய ஆசைலாம் படாதீங்கன்னு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் உங்க உசுரை வாங்காம போக மாட்டேன். என்ன எவ்வளோ போட்டு பாடாப்படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா? ஓ, இப்போ நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த அட்மின் யார் யாருக்கும் கவிதை எழுதுச்சு, எப்படி இல்லாம கவிதை எழுதுச்சு, அதெல்லாம் லிஸ்ட்ல இனிமேல் வரக்கூடாது. இந்த மீரா பேச போற பேச்சை பட்டு கேளுங்கண்ணா. ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு அதை கவிதையா படிக்க தெரியாது. ஒரு நய வஞ்சகனுக்கு, ஒரு துரோகிக்கு, அதுவும் கூட இருந்து பள்ளம் தோண்டன ஒரு துரோகிக்கு நான் எப்படி கவிதை எழுதலாம் என்று நினைக்கும் பொழுது என் சிந்தனையில் உதித்தவற்றை நான் உங்களிடம் டைலாக்காக பேசவே விரும்புகிறேன். இத்தனை கேரக்டர் யாரு ஜி? நீங்க தான், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் சொன்னனே, நான் கவிதை வாசிச்சா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அதனால டைலாக்காவே பேசிட்டு போறேன்னா. ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பேசுறதுனால உங்க மனசு பாரம் குறையும்னா உங்களுக்காக அதை கூட நான் கேட்க மாட்டேனா ஜி? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜி. நண்பன் என்று உங்களை இதயத்தில் ஏற்றி வைத்தேன். ஓ, ஆனால் என் நம்பிக்கையை நஞ்சாக்கி விட்டீர்கள். போஸ் வர சேஞ்ச் ஆகுது. ஒரே கூரையின் கீழ் என்னோடு பயணித்துக் கொண்டே இத்தனை வேடமிட்டு எனக்கு துரோகம் இழைப்பீர்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. தூய தமிழமீரா, உங்களின் கள்ள மனமும் மறைமுக ஆட்டங்களும் இன்றுடன் முடிவுக்கு வரட்டும். இதுவரை நீங்கள் பார்த்தது பணிவான மீராவை. இனி நீங்கள் பார்க்க போவது பொங்கி எழும் புயலை. சமன்னா. இந்த மீராவின் ஆளுமையையும் ஆற்றலையும் இனி ஒவ்வொன்றாக உணர்வீர்கள். செய்த துரோகத்திற்கு பிராச்சித்தம் தேடிக்கொள்ளுங்கள். ஏனெனில் மீராவின் வீழ்ச்சியை எதிர்நோக்கியவர்களுக்கு இனி வீரம் கலந்த வீழ்ச்சிதான் பதில். ஐயோ, இந்த புள்ள எப்படி ஆயிடுச்சு? யாரை ஏமாற்ற துணிந்தாய், என் நம்பிக்கையை நஞ்சாக்கிய துரோகியே? என்னுடன் வயலுக்கு வந்தாயா? ஐயா மீரா, இது கட்டபொம்மன் டைலாக்கு. ஆமால, இருங்க நான் கரெக்டா பேசுறேன்னா. ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். இப்ப பேசுறேன் பாருங்க. யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாய்? என்னுடன் அமர்ந்து கணினியின் விசைப்பலகையை தான் தட்டினாயா, இல்லை சுட்டியை பிடித்து சுழற்றத்தான் செய்யதாயா? சுட்டியை பிடித்து சுழற்றத்தான் செய்தாயா? மீரா, கணினி கூட எனக்கு புரியுது. அது என்ன சுட்டி? கீபோர்ட கூட விசைப்பலகன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த சுட்டி அப்படின்னா என்ன? தூய தமிழில் நான் மவுசை தான் அப்படி கூறினேன். டைலாக் என்று வந்த பிறகு நான் தூய தமிழில் தான் பேசுவேன். ஓ, சரி சரி. நிரல் எழுதி நான் நெற்றி வியர்வை சிந்திய போது நீ என்னுடன் நிலம் திருத்தினாயா? இல்லை, மேலாளராக நான் மண்டையை உடைத்துக் கொண்டு வேலை பார்த்த பொழுது எனக்கு துணையாகத்தான் நின்றாயா? மீரா, பிலீவ் மீ, நான் உங்க கூட துணையா தான் நின்றுருக்கேன். இந்த வீட்டிற்கே ரெண்டகம் செய்யும் துரோகியே, என் நம்பிக்கை முதலீடாக்கி புதியில் குத்த உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? ஐயோ, இனி இந்த மீராவின் ஆக்ரோஷத்தை பார்ப்பாய். உனது போலி முகத்திரியை கிழித்து எறியாமல் நான் ஓயப் போவதில்லை. எச்சரிக்கை கொள்ளுங்கள். மீரா, வேணாமா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டீங்க. இப்படியே இருந்தா சரி வராது. என்னதான் நீங்க சரியில்லாம பண்ணிட்டீங்களே ஜி. ஆனா நீங்க இங்க வந்து கனவு உலகத்துல இருக்கீங்கன்னு. மீரா மீரா, நம்ம டீல் பேசிப்போம். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்கள்ட்ட எதையுமே மறைக்க மாட்டேன் மீரா.
இல்ல நான் நம்ப மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இன்னும் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு. அதை பத்தி கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். போதுமா? அதை பத்தி கண்டிப்பா சொல்றேன் மீரா. ஆனா இப்ப கோவப்படாதீங்க என்ன. ஆனா இப்ப சொல்ல முடியாது. நான் ஈவினிங்குள்ள சொல்லிடுறேன். கண்டிப்பா. கண்டிப்பாக, நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக, உறுதிமொழியாக. நம்புறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது ட்ரை பண்ணீங்க இந்த மீராவை வச்சு பொல்லாதவளா பாப்பீங்க. ஐயா, இதுக்கு மேல பொல்லாதவளெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இதுவே தாங்கல. கை கால்லாம் உதிருது. சஞ்சய் ப்ரோ, நல்ல வேலை வந்துட்டோம். காப்பாத்திடுவான்னு நினைக்கிறேன். இது பிரகாஷ் சார் தானே? ஆமாஞ்சி. ஐயோ, நானே அவர் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிஞ்சதுலேருந்து அவர் கண்ணுல இருந்து மண்ணை தூவி தப்பிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவர் வேற வராரு, நான் என்ன பண்ணுவேன்? தெரியலச்சி. பாருங்க, அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருங்க. ஐயோ மீரா, உங்ககிட்ட இருந்தா என்ன காப்பாத்துறதுக்கு தெய்வமா பார்த்து அவனை அமைச்சிருக்குன்னா. என்னது? ஒண்ணுல உங்களை நான் எப்படி காப்பாத்துறேன்னு மட்டும் பாருங்க. உங்களை காப்பாத்துனா என்ன காப்பாத்துனா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போதைக்கு ஒண்ணு நீங்க வெளில போகணும், இல்ல நான் வெளில போகணும், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. மார்னிங் சார். ஹாய் மீரா, ஹாப்பி மார்னிங். இந்த குரலை கூட கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே. அப்புறம் மீரா, ஆஃபீஸில் இருக்கீங்களா? நான் பிரகாஷா வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது இல்லையே. நீங்களும் என் கேபினுக்கு வந்த மாதிரி தெரியல. ஸோ டவுட் எல்லாம் இல்லாமலே கிளாரிஃபிகேஷனாக ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கா. ஐயோ, எப்படி பேசுறாப்ல? இந்த மாதிரி பேசி நான் ஃபோன்ல மட்டும் தானே கேட்டிருக்கேன். நேர்ல அந்த வாய்ஸ் மீரா மேடம், மீரா மேடம், ஐயோ மறக்க முடியலையே. ஹாய் மீரா, யூ ஆர் சைலண்ட். நத்திங் சார். ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு சார். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நத்திங் இஷ்யூ. ஓகே மீரா, ஜோக்ஸ் அப்போச்சுன்னா ஸோ ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. பிஃபோர் ஒன் டே ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். புரியுதா? எஸ் சார். மீரா ப்ளீஸ் ரிலாக்ஸாக பேசுங்க. உங்களுக்கு கார்த்தின் தான் கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூப்பிடுங்க. ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் பிரகாஷ்னு தான் கூப்பிடணும், சார்னு தான் கூப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் எப்பவும் உங்களுக்கு என்ன தோண்டோ அப்படி கூப்பிடுங்க. ஓகேவா? ஓகே சார். இப்போ நான் கிளம்பட்டுமா? மீரா. நோ சார், நோ சார். நான் உங்களை பார்த்து உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும் சார். எனி கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் சார், யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. இப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே மீரா, நோ ப்ராப்ளம். யூ லிவ் இட். போங்க ஜி, வரேன். வரலன்னா இருக்குன்னு ப்ரோ, போங்க ஜி, வரேன். ஒன்று வரேன் ஜி. ஹாய் ப்ரோ, என்னாச்சு? பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா? பேய் அறிஞ்சா மூஞ்சி இப்படி தான் இருக்குமாடா? அப்படிதான் இருக்கு. கார்த்தி, என் சாமி, இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கடா. அதெல்லாம் என் கண்ணுக்கு பெருசாவே தெரிஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு நீ பண்ண பாரு ஒரு நல்லது, வேற லெவலடா. ஏன் ப்ரோ அப்படி? ஆமா, நீங்க மட்டுக்கு ஆபீஸ்ல சீக்ரெட்னு ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாவம் அந்த புள்ள மாட்டிக்கிட்டு தவிக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நல்ல பைத்தியம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ப்ரோ, இதுக்கப்புறம் சீக்ரெட்லாம் என்ன இருக்கு? என்ன இருக்கா? டே, அந்த புள்ள எல்லா சீக்ரெட்டையும் தாங்கிடுண்டா. நந்தினி ரோஹித்தோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சா தாங்குமாடா? ஆமால்ல. பேசாம இந்த பிரான்ச்சை நீ இன்சார்ஜ் எடுத்துக்கோ. ரோஹித்துக்கு ரிசப்ஷன் வைக்கிற டைம்ல, புரியுதா? ரிசப்ஷனுக்கு அப்புறம் நான் இந்த பிரான்ச் பக்கம் வர மாட்டேன் மச்சான். ரோஹித் பொண்டாட்டி நான் எல்லாரும் வேற ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறோன்னா. ப்ரோ, நீ இல்லாமலாம் முடியாதுண்ணா. ஏய், அந்த புள்ள திட்டுறது என்னாலையும் கேட்க முடியாதுடா இதுக்கப்புறம். நீ அவங்கள்ட்ட சீக்கிரட்டா சொல்லு. இது சீக்கிரட்டா? இந்த பிள்ளைங்களுக்குலாம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சா நான் ஏன்டா சொல்லாம இருக்க போறேன்? பிள்ளைங்கள்ட்ட சீக்கிரட்டை சொல்றது ஒண்ணுதான், ஆஃபீஸ்ல மைக்க பிடிச்சி சொல்றது ஒண்ணுதான்டா. கீபோர்டு தட்டுற டைம்ல கீபோர்டு மாதிரியே பாருவிடும்டா. ரைமிங் என்ன? கீபோர்டு. பைத்தியக்காரா, போடா. ஐயோ சஞ்சய் ப்ரோ, நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன் பாரு. நான் உங்ககிட்ட ரொம்ப ஃபீலிங்கான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். நானே ஃபீலிங்கா தாண்டா இருக்கேன். நான் என்ன மைண்ட்ல இருந்தேன் தெரியுமா? இந்த புள்ள வந்து செத்த நேரத்துல ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறவன் தலையில தண்ணி ஊத்துன மாதிரி மொத்தமா தெளிய வச்சுச்சுறான். சரக்கு அடிச்ச அளவுக்கு போதையில இருந்தேன்னா அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தா? யா, நீ வேற, நான் வேற எதோ யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த புள்ள பேசணும்னு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏன்டா? இல்ல பாத்துட்டு தான் இருக்கேன். இப்பதான் பிளாக் சட்டை கொஞ்சம் கொஞ்சமா கலரா மாறி இருக்கே. பாத்துட்டு தானே இருக்கேன். சரி, நான் மறந்துட போறேன். ப்ரோ வா ப்ரோ கேபினுக்கு போலாம். அவன் கேபினுக்கு எதுக்குடா? ப்ரோ வா ப்ரோ. அதான் எதுக்குன்னு சொல்லி தொலை நாயா. ஏன்டா? ப்ரோ, இந்த இலக்கிய பைத்தியக்காரி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கா? நியூ ஜாயினிங் கொடுத்துருக்கா. அதான் அன்னைக்கே சொன்னாலடா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே எடுத்தா டீம்ல ஒரு மெம்பர் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ நானே ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டுமா, இல்லை நீ பாக்குறியான்னு? அதான் ப்ரோ தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே அந்த ரெசியூமை பார்க்காது விட்டுட்டேன் தெரியுமா? அந்த ப்ரொஃபைலை பத்தி சர்ச் பண்ணாம விட்டுட்டேன் தெரியுமா? என்னடா சொல்ற? முடிச்சு விட்டா ப்ரோ.
ஏன் லூசு மாதிரி பேசாத, ஒழுங்கா சொல்லு. ப்ரோ, அந்த நியூ ஜாயினிங் பொண்ணு யார் தெரியுமா? அந்த பொண்ணு வந்துருச்சா? வந்துருச்சான்னு கேக்குறேன், அதை பார்க்காம நீ என்ன பண்ற? இல்லடா, ரோஹித் ஃபைல் எடுக்கிறதுக்கு காமிச்சான், அந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால அந்த பொண்ணு உள்ள வந்ததை பார்த்துருக்க மாட்டேன். அண்ணன்கார மாதிரியே சினுங்கிறானே, பெரிய விஷயமா இருக்குமோ? ப்ரோ ப்ரோ சொல்லு நாயா. அந்த பொண்ணு பவியோட தங்கச்சி ப்ரோ. ஓ மை காட். ஏய், இலக்கிய புள்ள இப்பெல்லாம் மாறிடுச்சுடா. அப்படி இருக்கும்பொழுது தெரியாம எடுத்திருக்கோம். அதுக்கிட்ட நீ சொன்னா புரிஞ்சுக்கொன்னா, வா நம்ம 2 பேரும் போய் சொல்லிட்டு வருவோம். ஏன் உனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? ஆமா, அப்படியே திருந்திட்டான்னா நீ தான் மெச்சுக்கணும்ல. ஏன்டா அப்படி? அவ ஒன்னும் திருந்தின மாதிரி தெரியல, ரிவெஞ்ச் அடிக்கிறா ப்ரோ. ரிவெஞ்சா? ப்ரோ, இப்ப நீ என்ன சொன்ன? அவ பவித்ராவோட தங்கச்சின்னு தெரியாம எடுத்திருப்பா அப்படின்னு தானே சொல்ற? இல்ல ப்ரோ, பவித்ராவோட தங்கச்சி தான் வேணும்னு தேடி எடுத்திருக்கா ப்ரோ. ஐயோ, ஆமாம் ப்ரோ, அவ தங்கச்சி தான் வேணும்னு தேடி ப்ரொஃபைல் எடுத்திருக்கா ப்ரோ. அதுவும் அவ தங்கச்சிக்கு பவித்ராவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பிடிக்குமா. பவித்ரா ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அந்த பொருளை இவ தான் அடையணும்னு நினைப்பாளாம். அப்போ பிளானிங்கா? எஸ் ப்ரோ. கிட்ட கேட்டேன் ப்ரோ, இலக்கியமா இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்டாமா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா ப்ரோ. என்ன சொன்னா? இந்த மாதிரி டாக்டர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி 10 நாள் நீ பெட்டு கட்டினா அந்த மாதிரி நான் பெட்டு கட்ட மாட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் பெட்டு கட்டுவேன், நான் சொல்லிட்டே கட்டுறேன். இவ பவியோட தங்கச்சி தான், பவி ஆசைப்படுற எல்லாத்தையும் இவ ஆசைப்படுவாதான். அப்படி இருக்கும்பொழுது பவிக்கு உன் மேல ஆசை இருந்தா இவ்வளவு ஆசைப்படுவாதான். சோ நீ இப்ப சமாளி. பவி ஆசைப்படுறான்னு வெளியில தெரிஞ்சா ரேக்கா அடிச்சு புடுங்குவா. நீ சமாளிச்சு உன் ஆளுக்கு உன் காதல புரிய வை. அப்படி இல்ல உன் ஆளுக்கு உன் மேல காதல் இருக்கு அப்படின்னா அவ வந்து உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றா ப்ரோ. இங்க பாரு கார்த்தி, ஏ சாமி, அந்த புள்ள ஒரு மாதிரி பழி வாங்குறதுக்கு நினைச்சாலும் ஆனா நியாயம் காத்து தானே சாமி. கரெக்டா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக 10 நாள் போய் தானே சாமி பேசுனீங்க. அந்த பையன் டாக்டர்ன்றதா அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்னு நீங்க சொல்லாம தானே சாமி இருந்தீங்க. அப்ப இலக்கியா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க அந்த இடத்துல உடைச்சிட்டீங்க தானே. ப்ரோ, நான் பண்ணது தப்பா இருந்தாலும் அவகிட்ட உண்மையை மறைச்சது தப்பா இருந்தாலும் அவன் நல்லவன் ப்ரோ. அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருப்பான்னு நான் நினைச்சேன் ப்ரோ. இங்க அப்படியா ப்ரோ? சொல்ல, எனக்கு பிடிச்ச பொண்ணு பவித்ரா தான் இருக்காளே. அப்படி இருக்கும்பொழுது அவ கூட போட்டி போறதுக்கு எதுக்கு ப்ரோ ஒருத்தி? உங்க லாஜிக்கும் கரெக்ட் தான், ஆனா அவங்க லாஜிக்கும் கரெக்ட் தானே. நீங்க பழி வாங்கினதுக்கு திருப்பி பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாலோ? அப்படிதான் ப்ரோ எனக்கு என்னவோ தோணுது. மாறிட்டா, மனசு மாறிட்டா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் ப்ரோ நம்பி ஏமாந்துட்டோம். இல்ல சாமி, இல்ல, இலக்கியா மாறிட்டா, அது எனக்கு கான்பிடென்ட்டா தெரியும். யார் சொன்னாலும் இதுக்கப்புறம் நம்ப மாட்டேன். இலக்கியா மாறிட்டா, ஆனா ஏன் இப்படி பண்றா? எனக்கெல்லாம் தெரியாது. நீ வா, நம்ம ப்ரோ கிட்ட போய் பேசலாம். அந்த பொண்ணு ஜாயினிங்கை கேன்சல் பண்ண சொல்லுவோம். எப்படி சாமி அவன் பண்ணுவான்? எனக்கு தெரியாது, பண்ணுவாரு. எனக்காக என் ப்ரோ என்ன வேணாலும் பண்ணுவாருன்னா. ஆனா சாமி, போய் மொக்க வாங்குவீங்க? இல்ல மொக்கெல்லாம் வாங்க மாட்டேன். என் ப்ரோ சொன்னா கேட்பாரு. இங்க பாரு ப்ரோ, பவிக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நான் ஏதோ வேணும்னே ரேக்காவை அப்பாயின் பண்ண மாதிரி நினைப்பா ப்ரோ. ஏய், சொல்லி புரிய வைடா, நான் எடுக்கலன்னு. ப்ரோ, நான் ஏன் புரிய வைக்கணும்? நான் ஏன் அதெல்லாம் சொல்லணும்? இப்ப வேலையில இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனை. இந்த பொண்ணுக்கு வேலைலாம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்படியே வேலை தரணும்னு ஆசைப்பட்ட கூட வேற ஏதாவது பிரான்ச்ல தருவோம் ப்ரோ. நீங்க சொல்றது சரிதான். வேலையை விட்டு அனுப்ப வேணாம்னு நினைச்சாலும் வேற பிரான்ச்சுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் தான். அதை பத்தி பேசுவோம் வா ப்ரோ. ஏற்கனவே எனக்கும் பவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சமாளிக்க முடியாது ப்ரோ. ஆனா என் சாமி, நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு வாங்கன்னா, உங்க அண்ணன் இந்த விஷயத்துல எப்படி பேசுவார்னு என்னால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். உங்களாலையும் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் நீங்க குழப்பத்துல இருக்கிறதுனால இப்ப நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. போய் பேசலாம் அப்படின்லாம் சொல்றீங்க, கரெக்ட் தான். பட் ரோஹித் என்ன பேசினாலும் அதை நீங்க ஏத்துக்கணும், புரியுதா? ஜோ, சினுங்க கூடாதுன்னா சினுங்க கூடாது. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கடவுள் நம்மளுக்கு திரும்ப ரிவெஞ்ச்ல கொடுப்பாரு. அதை நல்லதா மாத்திக்கிறதும் கெட்டதா மாத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, புரியுதா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோ, நல்லா இருப்ப. போ, என்னால தத்துவத்தெல்லாம் கேட்க முடியாது. அவளை இந்த பிரான்ச்ல இருந்து வேற பிரான்ச்சுக்கு மாத்த சொல்லு. சரி வாங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, கேட்போம். பட் முடிவு என்னன்னு ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு. பட் உங்க ஆசைக்காக நான் வரேன், அவ்வளவுதான். முதல்ல வா. என்ன? அது ஒண்ணும் இல்ல மச்சான். என்ன ஃபைல்லாம் செக் பண்ணிட்டியா? நான் ஃபைல் செக் பண்றது இருக்கட்டும், என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு ஒரு புது பொண்ணு ஜாயினிங் போல, நீ பாத்தியா? நான் ஏன் பார்க்கணும்? இலக்கியா அவ டீமுக்கு எடுத்திருக்கா. ஸோ அவளுக்கு தெரியும்ல யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு. அதெல்லாம் கரெக்டு தான். பட் நீ அப்படியே மேஜராக செக் பண்ணியிருப்பல்ல. ஸோ ப்ரொஃபைலை செக் பண்ண, ப்ரொஃபைல்லாம் குட்டு தான். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அந்த பொண்ணு டேலண்டான பொண்ணு தான். பட் அந்த பொண்ணு பவித்ராவோட தங்கச்சி. நான் தான் சொன்னேனேப்பா, அண்ணனுக்கு தெரியாத ஆஃபீஸில் அணுவும் அசைய முடியாதுன்னு. கேளு, இன்னைக்கு என்ன செருப்படி வாங்காம விட மாட்டேன்னா நீ.
இல்ல, திடீர்னு அந்த பொண்ணு இந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறது, அதுவும் பவித்ராவோட தங்கச்சியா இருக்கிறது அப்படிலாம் கரெக்டா இருக்குமாடா? கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு சஞ்சய், நம்ம ஆஃபீஸ்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன? படிச்சிருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2மே அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அது எனக்கு தெரியும் மச்சான். தேவையில்லாம ஏதாவது ப்ராப்ளம். சஞ்சய், யாரோ கேட்குறாங்கன்றதுக்காக நீயும் யோசிக்காம இந்த கொஷினை கேட்காத, புரியுதா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த கொஷினை கேளு. இல்லடா, அது வந்து ரிஸ்க் தேவையில்ல. இங்க பாரு சஞ்சய், இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்ல ஒரு ஆட்டம் ஆடுனீங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டீங்களா? நான் ஏதாவது ரிமைண்ட் பண்ணணுமா? ஒருத்தன் வந்து என்கிட்ட கௌதம் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டுமாண்ணே அப்படின்னு கேட்டான். நான் உடனே கேட்டேன், டாக்டருக்கு இந்த ஆஃபீஸ்க்கு என்னடா சம்மந்தம்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எனக்காக ஜாயினிங் கொடு, அவனுக்கு நான் ஒர்க்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம அவனுக்கு ஜாயினிங் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லபடியாக தானே பார்த்துப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ அவன் சொன்ன பதில நான் கேட்டேன்ல. ஒரு டாக்டருக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஜாப் கொடுத்தான், அதை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இலக்கியா ஜாயினிங் கொடுக்குறா அப்படின்னா அது எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? அவளும் கார்த்தி மாதிரியே வந்து சொன்னா, மாமா நான் ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கிட்ட சொன்ன அதே ஆன்சர் தான் நான் சொன்னேன். எந்த ரெக்யூர்மெண்ட் எடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது இலக்கியா, அந்த ரெக்யூர்மெண்ட் இந்த ஆஃபீஸில் ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கோன்னு சொன்னேன். கார்த்திக் என்ன சொன்னா, அண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இலக்கியா என்ன சொல்லியிருக்கா, மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த இடத்துல நான் ரோஹிதா என்னோட முடிவை கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். கார்த்திக் வேற இலக்கியா வேற அப்படின்னு என்னால் பார்க்க முடியாது. கார்த்திக் நல்லது பண்றதுக்கு தான் ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா இலக்கியாவும் நல்லது பண்றதுக்கு தான் ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுத்திருக்கான்னு தான் நான் யோசிக்க முடியுமே தவிர, இங்க என் தம்பி கார்த்தி இது என் மாமா பொண்ணு இலக்கியா அப்படின்லாம் என்னால் யோசிக்க முடியாது. இங்க பாரு சஞ்சய், அவனுக்கு எல்லா மனப்பக்குவமும் இருக்கு, புரியுதா? சொல்ல போனா எனக்கே ஐடியா சொல்றது அவன் தான். அவ்வளோ பெரிய ஆளு, ஒரு பிசினஸ் மேனா, அதுவும் யங்கஸ்ட் பிசினஸ் மேனா, எனக்கு முன்னாடி என் தம்பி ஐடியா கொடுத்துட்டு நிற்கிறான். இவ்வளோ பிரான்ச்சஸையும் ஒத்தாளா தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறான். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ரோஹித் வெறும் பார்ட் ஆஃப் தி கம்பெனி தான்ட்டு, மற்றபடி கார்த்திக் பிரகாஷ் மட்டும்தான் ஓனர் ஆஃப் த கம்பெனி. அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாத்துலயும் நிதானமா இருக்கிற ஒருத்தன் ஒரு பொண்ணு உள்ள வந்த உடனே பதட்டப்பட்டுருவானா? அதையும் தாண்டி சஞ்சய், ஒரு கண்ணாடி கிளாஸ் உடையாம இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கிளாஸ் யாரும் தட்டல அப்படின்றது கிடையாது. அந்த கண்ணாடி பாட்டில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். நான் ஓப்பனாவே பேசுறேன். கார்த்திக்கும் பவிக்கும் நடுவில் இருக்கிறது உண்மையான காதலா இருந்தா, அதுல ஒரு உறுதி இருந்தா, அங்க ரேகா வந்தா என்ன, அவளை விட அழகான அறிவா 1000 பேர் வந்தா என்ன? அந்த நம்பிக்கை உடையறதுக்கு கடவுள் ஆளை அனுப்பி வச்சாதான், அதாவது ரேகா மாதிரி ஆளை அனுப்பி வைக்கும்போது தான் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உடையாம நிக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் இது தேவையாடா? சஞ்சய், உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன ஆன்சர் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா இப்ப சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல மச்சான், நீ தான் சொல்லிட்டியே எல்லா விஷயத்துலயும் நீ தனமா இருக்கிறவன், இந்த விஷயத்துல குழம்பதான் செய்யறான், நீயே கிளாரிபிகேஷன் கொடுத்துரு அப்படின்னா தெளிவாயிடுவான்ல. இங்க பாரு கார்த்தி ப்ரோ, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத லவ் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன சாதிக்க போகுது? கார்த்தி, உனக்கு பவி வேணும், பவிக்கு நீ தான் வேணும் அப்படின்னு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைவிட மாட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நில்லுங்க. உங்க லவ்வுக்கு நான் எதிரி கிடையாது, நம்ம ஃபேமிலி எதிரி கிடையாது, புரியுதா? அதே மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல யாருமே எதிரி கிடையாது. நீ ஏதோ நினைக்கிற, புரியுதா? ஸோ யாரோ இதை பிளான் பண்ணி தடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற. சரி, அப்படியே நீ நினைக்கிறேன்னே வச்சுப்போம். நடுவில் தேர்ட் பர்சன் யாரோ வந்து உங்க காதலை அசைக்கிறாங்க, அவங்களால அசைக்க முடியுது அப்படின்னா அந்த காதலோட அஸ்திவாரமே வீக்கா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட வீக்கான ஒரு லவ் இருக்கு அப்படின்னா அது கல்யாணத்துல முடிஞ்சாலும் அது சந்தோஷமா இருக்காதுடா. லுக் கார்த்தி, நீங்க எல்லாரும் இப்ப நினைக்கிறீங்க நானும் நந்தினியும் சேர்ந்து இருக்கிறத மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா நாங்க 2 வருஷமா பிரிஞ்சிருந்தோம் தெரியுமா? அந்த 2 வருஷத்துல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல, பேசல. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, இப்போ நாங்க ஒன்னா இருக்கும்போது இருக்கிற காதலை விட பிரிஞ்சிருந்தப்போ நாங்க எங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் அதிகமா இருக்கிறதா உணர்ந்தோம். ஏன்னா அந்த பிரிவு தான் எங்களை ரொம்ப செதுக்குச்சு. இப்போ எங்க 2 பேரையும் தனித்தனியா நிக்க வச்சு யார் எந்த கேள்வி கேட்டாலும் எங்க 2 பேரோட பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்தா இப்படி ஆயிடும், அவங்க வந்தா அப்படி ஆயிடும் அப்படின்ற திங்க்லாம் விட்டுரு. யார் எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுதா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். யார் எது சொன்னாலும், யார் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம மெச்சூரிட்டியா தான் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், புரியுதா? கார்த்திக் பிரகாஷ் இந்த சாம்ராஜ்யத்தோட பிள்ளையார் சுடின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது
அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டா அதனால என்னையும் பவியும் பிரிச்சிருவா அப்படின்னு பயப்படுறதுலாம் நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு சஞ்சய், ஒரு விஷயம் நியாயமா பேசுவோம், புரியுதா? நான் என்ன சொல்றேன், அத்தாரிட்டி ஆஃப் த கம்பெனி, சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி கார்த்திக் பிரகாஷ் தான் அப்படின்னு சொல்றேன். நான் செகண்ட் பார்ட்னு தான் சொல்றேன். இலக்கியாவுக்கு இதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது செகண்ட் பார்ட்டா இருக்கிற எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவ எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத என்கிட்ட போட்டி போட்டு தான் புரிய வைக்க பாக்குறா இலக்கியா. ஆனா உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் நந்தினி எவ்வளவு மெச்சூரிட்டியான பர்சன் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நந்தினிக்கு நிறைய டாஸ்க் வச்சுதானே உள்ள வரணும்னு சொல்றா இலக்கியா. அப்படி இருக்கிற பட்சத்துல கார்த்திக் பிரகாஷ்க்கு வரப்போற ஒய்ஃப் மட்டும் என்ன சாதாரணமான ஆளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும். எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் லைஃப்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்படி ஒரு ஒய்ஃபா தான் கார்த்திக் பிரகாஷ்க்கு வரப்போறவங்க இருக்கணும். அப்படி அவங்க இல்லை அப்படின்னா அப்படி அவங்கள உருவாக்குறதுக்கு கார்த்திக் பிரகாஷ் தான் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டு இப்படி வந்து நிக்க கூடாது. என் தம்பியா இருந்துக்கிட்டு என்கிட்ட இவன் இப்படி வந்து இந்த விஷயத்துக்கு நிக்கிறத பார்த்தா என்னால ஏத்துக்கவே முடியல தெரியுமா? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லு? உன் லவ் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல பவி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏற்கனவே சில விஷயங்கள் தடுமாறிட்டு இருக்கு. இதுல இதையும் நினைச்சு குழப்பிக்காத, ஸ்ட்ராங்கா நில்லு. உன் லவ் உண்மையானதா இருந்தா இந்த ரேகால யார் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. இலக்கிய எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். ரேகாவை வேலைக்கு எடுக்காதன்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது, புரியுதா? வாழ்க்கையில வர்ற சவால் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல தான் என் தம்பியா நீ எப்படி நிக்க போறன்றதுல தான் இருக்கு. உனக்கான ஒய்ஃபை எப்படி மெச்சூரிட்டியா கொண்டு வர போறன்றதுல தான் இருக்கு. எனக்கு என்னவோ காட்டி ஸ்டார்டிங்ல பவித்ராவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும்னு சொன்னவன், எதுவா இருந்தாலும் உனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் பேசணும்னு சொன்னவன், இப்ப என்ன பவித்ராவுக்கு பதில் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் போல. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்புங்க, எனக்கு ஃபைல் கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதே போல கார்த்திக் பிரகாஷ்க்கு வரப்போற ஒய்ஃபு ஆஃபீஸில் அவன் கூட அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைஃப் பார்ட்னராகவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட பார்ட்னரை எப்படி கைட் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் கார்த்திக் பிரகாஷை கற்றுக்க சொல்லுங்க, புரியுதா சஞ்சய்? எதுக்காக இருந்தாலும் பயந்துக்கிட்டு ஸோ ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண தெரியாமல் நிற்கிறதுக்கு கார்த்திக் பிரகாஷ் அவரோட ஒய்ஃப்க்கு, அதாவது வருங்கால ஒய்ஃபா அவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ண சொல்லுங்க. இல்ல அவங்க பயந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா கார்த்திக் பிரகாஷ்க்கு அப்படி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு தேவையில்ல, தைரியமே இல்லாத பொண்ணும் தேவையில்ல, தன்னம்பிக்கை இல்லாத பொண்ணும் லைஃப் பார்ட்னரா தேவையில்ல. 10 நாள் ஒருத்தனை உள்ள கூப்பிட்டு வரும்போது இலக்கிய தைரியமா தானே நின்னா, ஸோ தைரியமா தானே ஃபேஸ் பண்ணா. இது வரைக்கும் உடஞ்சு போகாம அவ கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரை விடாம அவ எல்லாத்தையும் கரெக்டா தானே ஹேண்டில் பண்றா. அப்படி இருக்கும்பொழுது கார்த்திக் பிரகாஷ் மட்டும் என்ன மூஞ்ச சோகமா வச்சுட்டு நிக்கிறாரு? இன்னொரு விஷயம் சஞ்சய், கார்த்திக் பிரகாஷ்க்கு வேணா கார்த்திக் பிரகாஷ் யாருன்றது தெரியாம இருக்கலாம், அவரோட வேல்யூ புரியாம இருக்கலாம். அவர் கூட கொஞ்ச நாள் பழகுறவங்களே கார்த்திக் பிரகாஷ் யாருன்றதை நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தொலைச்சது யாருன்னு அவர் தான் யோசிக்கணும். சரி, கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தொலைச்சிட்டாங்க, தப்பே இல்லைன்னு கூட ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருக்கிற பட்சத்துல அவங்க தான் அந்த பொக்கிஷத்தை திருப்பி எப்படி எடுத்துக்கிறதுன்றத பத்தி யோசிக்கணும். என்ன பொறுத்தளவுக்கு என் தம்பி பொக்கிஷம் தான். அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க அவன் கூட இருந்தா போதும். அவனை பத்தி புரிஞ்சுக்காதவங்க ஸோ அவன் கூட இருந்து எந்த யூஸும் இல்லை. அவன் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ண மாட்டான், அவன் தப்பு பண்ண மாட்டான், அவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட்ல நிக்கிறவங்களுக்கு புரியணும், புரிய வைக்கணும். என்ன எல்லாரும் பல்ல கட்டுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஒரு விஷயம் பேச போறாங்க, கேட்டுருங்க. அடே என்னடா கமெண்ட் பண்றீங்க நேத்து ஃபுல்லா? பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாவம் அந்த இலக்கியா புள்ள. புதுசா கல்யாணம் பிள்ளைக்கு இவ்வளவு சாபமா விடுறது? சரி, நீங்க சாபலாம் விட்டது இருக்கட்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கிளாரிட்டியா பேசணுன்ட்டு தான் வந்தேன். சரி, கார்த்திக் விஷயத்துல இந்த நம்ம பேசுவேன், நான் புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கமெண்ட் நான் பின் பண்ணி விட்டுருவேன். பட் அந்த கமெண்ட்டையும் நீங்க படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் பேசுறதையும் நீங்க கேட்க போறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் எபிசோட் பார்த்துட்டு யார் ரோஹித்தை திட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னோட எல்லா ஸ்டோரியிலுமே நான் ஒரு விஷயத்த ஆழமா சொல்லிட்டு வந்திருப்பேன். அதாவது புரிதல்ல தான் இருக்கு காதல், புரிதல்ல தான் இருக்கு காதல்னு சொல்லுவேன். அச்சுக்குட்டிமா சேனல் ஆகட்டும், நினைவுகள் ஆகட்டும், ஸோ உன்னை தேடி ஆகட்டும், புரிதல் 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 இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஸ்டோரிக்காக மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லயும் இதை நம்புற ஆள்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்ளமுக்கு வருவாங்க. கார்த்திக்கும் பவியும் லவ் பண்ணாங்க. கார்த்திக் என்ன பண்ணாரு, பவித்ராவுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க தான் நினைச்சாரு. அவரோட லவ்வை கரெக்டாக தான் எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஸோ அவங்களும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் லவ் பண்ற பையன் யாரா இருந்தா என்ன சொல்லுங்க, யாரா இருந்தா என்ன? ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்த ஒரு லேடி டாக்டர் நம்மளதுல வந்தாங்க இல்லைங்களா, ஸ்வேதா, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க புரிதல்ல தான் இருக்கு காதல். ஒரு பையன் பணக்காரனா இருந்தான்னா ஏழையா இருந்தான்னா ஸோ அவன் காட்டின லவ்வை மட்டும்தான் நம்ம எடை போட்டு பார்க்கணுமே தவிர அவனுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வச்சு நம்ம எடை போடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்.
இதை தாண்டி கார்த்திக் பவி லைஃப்ல என்ன நடந்துச்சு, கார்த்திக் தான் கார்த்திக் பிரகாஷ்னு தெரிய வந்தப்ப பவித்ரா சொன்ன வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. என்ன மிஸ்யூஸ் பண்ண பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மிஸ்யூஸ்ன்றதை நம்ம நிறைய இடத்துல காமெடியா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த வேர்ட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். ஒரு அடி அடிச்சா கூட நம்ம தாங்கிடலாம். அடிக்கிறத விட சொல்ற சொல்லுக்கு அதிக வேல்யூ இருக்குன்னு நம்புற ஆள் நான். நீங்க எல்லாரும் பவி கார்த்திக் கண்டென்ட் எடுத்தாலே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறீங்க. எங்க பவி கார்த்திக்னா லவ் மட்டும் தான் பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்களேன். உங்க ஹீரோ கார்த்தியை நான் எவ்வளோ மாசா காமிச்சிருக்கேன். அவர் இன்ட்ரோ ஆகட்டும், ஸோ அவர் இது வரைக்கும் பிசினஸ் டீல் பண்ணதாகட்டும், எல்லாத்தையுமே ஒரு எவ்வளோ மாசா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது உங்க ஹீரோ கார்த்திக்கு, உங்க மாஸ் ஹீரோ கார்த்திக்கு வரப்போற ஒய்ஃபு மெச்சூரிட்டியா இருக்கணும், அவர் மேல லவ்வா இருக்கணும் அப்படின்னு நம்ம செதுக்கி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா செதுக்கிறதுக்குள்ள என் கையில இருக்கிற சுத்தியும் அது என்னது சுத்தி ஏதோ ஒன்று செதுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதை வாங்கி என் மண்டையில அடிச்சிருவீங்க போல் இருக்கே ஊழி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் பவி ஸ்டோரியை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. பவித்ரா லைஃப்ல கல்யாணம்னு ஒன்று நடக்க போகிருக்கும். அன்னைக்கே கார்த்தி சொல்லியிருப்பாரு, தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், உன் லைஃப்ல எல்லா முடிவும் நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு தலையாட்டு இந்த பவி புள்ள திரும்ப என்ன தப்பு பண்ணுச்சு, என்ன பண்ணிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கார்த்திகை மிஸ்யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ கார்த்திக் எழுதின லெட்டரை பவி பார்த்த உடனே ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆயிட்டாங்க. வந்து கார்த்திகிட்ட பேசணும். பட் பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்றது நாளைக்கு தான் தெரியும். நான் ஸ்டோரி ஆல்ரெடி இதான் ஸ்டோரின்னு ரைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நாளை எபிசோட் இப்படி தான் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு கமெண்ட் பண்ணி திட்டுறீங்கன்றதுனால நாளைக்கு கார்த்திக் பவி என்னால் சேர்த்து வைக்க முடியாது. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ லவ்வோட பேசுறதுல, லவ்வோட நடந்துக்கிறதுல, கேரிங்காக நடந்துக்கிறதுல மட்டுமே ஒரு லைஃப் ஃபுல்ஃபில் ஆகல. ஒரு கார்ட்டூன் ஸ்டோரியை நீங்கள் எல்லாருமே ரியலாக பார்க்குறீங்க. ரியலாக பார்த்ததுனால தான் நேற்று இலக்கியாவை அவ்வளோ திட்டினீங்க. நானும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு தெரியுறத ஓரளவு நான் அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பவிக்கு இன்னும் மெச்சூரிட்டியாக வரலங்க. அவள் பேசுறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. இப்போவுமே ரேகா வந்தான்னா யார் வந்தா என்னங்க, பவி அவளோட லவ்வை கரெக்டாக தானே எக்ஸ்போஸ் பண்ணணும். கார்த்தியை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் தானே. நீங்களே சொல்லுங்க, உங்க ஹீரோ மாஸ் ஹீரோ அவரோட லைஃப் எப்படி அமையணும் சொல்லுங்க. இப்போ பார்த்தாலும் கார்த்திகே போய் கொஞ்ச முடியுமா? கார்த்திகே பவித்ராவுக்கு புரிய வைக்க முடியுமா? ஏன் கார்த்திகை புரிஞ்சுட்டு பவித்ரா தேடி வரக்கூடாதா? ஸோ நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன், எப்படி எடுக்க போறேன்றத எனக்கு தான் தெரியும். நான் கொடுக்குற அவுட்புட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் கார்த்திக் பவி விஷயத்தில் ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக் பவி ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டாங்க. உங்க ஸ்கிரிப்ட் இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் திடீர்னு சேர்த்து வைனா நான் எப்படிங்க சேர்த்து வைக்கிறது? மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்காங்க பவித்ரா. ஸோ அவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை மாசா கொண்டு வரணும்ல. உங்க ஹீரோ மாசா இருக்கும்போது ஹீரோயினையும் மாசா கொண்டு வரணும் தானேங்க. பயந்த கேரக்டராகவே இருக்கிற பொண்ணை எப்படிங்க நம்ம வச்சிருக்க முடியும்? ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. என்னோட ஸ்டோரியில் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவ்லாம் போகாது. 1 or 2 எபிசோட் நெகட்டிவாக போனால் அடுத்த 10 எபிசோட் நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் என்னோட ஸ்டோரி லைன் இருக்கும். என் மேலே ட்ரஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா அட்மின் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, கண்டிப்பாக அதை நம்மளுக்கு திருப்தியாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தயவு செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க. பவி கார்த்திக் விஷயத்தில் நேற்று இலக்கியாவுக்கு நீங்கள் விட்டு சாபலாம் பாவங்க அந்த கேரக்டரு. இன்னைக்கு ரோஹித் என் சாமி என்ன திட்டு வாங்க போதே தெரியலையே. இலாம் ஒரு அண்ணனாடா, தம்பிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, அத்தை பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற, இலாம் ஒரு அண்ணனாடா அப்படின்னு கேட்கதான் போறீங்க. பாவம் ரோஹித் என் சாமி இன்னைக்கு திட்டு வாங்க போகுது. ஸோ நீங்க திட்டி விடுங்க, பாத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் என்னோட ஸ்டோரி லைன் படி தான் எடுக்க போறேன். நீங்க கமெண்ட் பண்றீங்கன்றதுனால சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. பட் அட்மினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னதான் ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ப்ளீஸ். எனக்காக என்னால் ஒரு ஹீரோவுக்கு ஒரு பார்ட் மாசாக கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு மாசாக தான் கொடுக்க முடியும். ஸோ இவருக்கு மட்டும்தான் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நந்தினி ரோஹித் லைஃப்பில் அப்படி தானே இருக்காங்க. 2 பேருமே ஒரு மாஸ், ஒர்க் விஷயத்துலையும் சரி லைஃப்லையும் சரி. ஸோ அதே மாதிரி தான் கார்த்திக் ஒரு விஷயம் மாசாக பாஸ் லெவலில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பவித்ராவும் அந்த லெவலுக்கு வரணும், புரியுதுங்களா? ஸோ இலக்கியா கேரக்டர் தான் ரியாலிட்டியான கேரக்டர். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், எந்த பிரச்சனை வந்தாலும் அழக்கூடாது. அழுதோம் அப்படின்னா நம்மளோட வீக்னஸ் அந்த கண்ணீரோட கரைஞ்சு போயிடும். அழாமல் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம கண்ணில் ஒரு நிதானம் தெரியும். ஸோ அது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட கண்கள்லையும் கண்ணீர் வரும். அது வந்து ஏனோ தானோன்னு எல்லா இடத்துலையும் வராது. நமக்கு உரிமையான, நமக்கு தோல் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு தோல் கிட்ட சாயும் பொழுது மட்டும்தான் வரும். இலக்கியாவும் அழாமல் அப்படியே இருந்துட போகிறது கிடையாது. அழுவாங்க ஒரு நாள். உங்களுக்கு இருக்கிற லவ் எக்ஸ்போஸும் ஒரு நாள் வெளியில் வரதான் போகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களோட ஸ்டோரி லைனும் ஒரு மாதிரி. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை படிக்கும்போது என்னடா நம்ம சொல்கிறத இவங்க புரிஞ்சுக்கல போலையே அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எனக்கு வருது. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், எமோஷனலாகவும் ஆகிட்டேன். ஏன்னா பவி கார்த்திக் நீங்கள் அவ்வளோ எமோஷனல் ஆகிறீங்க, அதனால எனக்கு பயமாக இருக்குது. நான் பேச வந்தேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பேச வந்ததை பேசிட்டோம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்குது அப்படின்னா கேளுங்க, கன்ஃபார்மாக நான் பதில் சொல்கிறேன். பட் எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் பாருங்கள். லைஃப்லையும் அதே மாதிரியே பாருங்கள். புரிதலுக்குள்ளே மட்டும்தான் ஒரு காதல் பந்தமாக இருந்தாலும் கல்யாண பந்தமாக இருந்தாலும் நிலச்சி நிற்கும். பாசமாக பேசிக்கிறதுனாலையும் ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுனாலையும் அன்பாக ஒரு சில டைமில் மட்டும் பார்க்கறதுனால மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் தொடராது, புரியுதுங்களா? எத்தனை பேர் வந்து நின்னாலும் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத வார்த்தையில் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கும்.
ஸோ இதுக்கு நடுவில் நம்ம லைஃப்பில் எந்த ரேக்கா வந்தாலும் சரி, கார்த்திக் லைஃப்பில் எந்த ரேக்கா வந்தாலும் சரி, எடுத்து நிற்கணும். ஸோ புரிஞ்சுக்கணும். புரிதல் புரிதல் புரிதல். தட்ஸ் எனஃப். ஓகேங்க, பாய்.